அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. அதாவது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் மற்றும் ஒளிபரப்பாளர் மற்றும் வழக்கறிஞர் என்ற 3 பேர் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டிக்கு சொந்தமான கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிவாயம் பகுதியில் அமைந்துள்ள கிரசர் குவாரியில் வைத்து சுமார் 80க்கும் மேற்பட்ட ரவுடிகளால் கடுமையாக தாக்கப்பட்டனர். அதாவது கொஞ்சம் அவங்க சுதாரிச்சு தப்பிச்சு வரலன்னா அங்க உள்ளே அவங்களை அடிச்சு கொன்னு எரிச்சு எம்செண்டா கலந்துருப்பாங்க. சிபிஐ விசாரணை வச்சிருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினது ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, சட்டப்பேரவை உறுப்பினர் நடத்துற வேலையா இது. அந்த குவாரிகளை ஏற்கனவே 26 கோடி பெனால்டி போட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம் அந்த பெனால்ட்டியை பணைய தொகை கட்டணும்னு சொல்லியும் இன்ன வரைக்கும் அவங்க கட்டல. அது சம்பந்தமா ஆய்வு செய்ய போன போது இந்த தாக்குதல் நடந்திருக்கு. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி சார்பாகவும் என் சார்பாகவும் வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்கிறேன். அந்த குவாரியில மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட ஆய்வு செஞ்சா 26 கோடி இல்லைங்க, 200 கோடிக்கு மேல பெனால்டி போடுற அளவுக்கு அங்க முறைகேடு நடந்திருக்கு. சட்டவிரோதமா கற்கள் பல மடங்கு வெட்டி எடுக்கப்பட்டு, உதாரணத்திற்கு 1A சர்வே நம்பர்ல லைசன்ஸ் இருக்குன்னா 1F 1Z வரைக்கும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. பத்திரிகையாளர்கள் கரூர் மாவட்டத்துல தாக்குதலுக்கு உள்ளாகுவது நிறைய இடத்துல நடந்திருக்கு. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக கரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணல் திருடர் முத்துக்குமார சுவாமி என்பவர் பத்திரிகையாளர்களை பொது வழியில் வைத்து அவமானப்படுத்தினார். நேற்று எம்எல்ஏ பழனியாண்டி, ஆளுங்கட்சி எம்எல்ஏ பழனியாண்டி அவர் அடியாளை வைத்து பத்திரிகையாளர்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி, நல்ல வேளை அவர்கள் தப்பித்து வரவில்லை என்றால் செத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு நேற்று நடந்தது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த குவாரியை உடனடியாக ஆய்வு செய்து இழுத்து மூட வேண்டும். பத்திரிகையாளரை தாக்கிய அந்த நபர்கள் இப்பொழுது தாங்கள் அடிபட்டது போல் குளித்தலை அரசு தலைமை மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு சிகிச்சை எடுப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களை உடனடியாக டிஸ்சார்ஜ் செய்து கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும். பத்திரிகையாளர்களை பாதுகாக்க பத்திரிகையாளர் பாதுகாப்பு தனி சட்டம் சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் உடனடியாக இயற்ற வேண்டும். பத்திரிகையாளரை யார் தொட்டாலும் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்வதற்காக பத்திரிகையாளர் பாதுகாப்பு தனி சட்டத்தை இயக்க வேண்டும். தப்பி தவறி திமுக அரசு அடுத்த முறை பொறுப்புக்கு வந்தால் பத்திரிகையாளர்கள் எங்கேயுமே செய்தி சேகரிக்க முடியாது. தப்பி தவறி போனீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளார போந்து பொண்டாட்டி பிள்ளைங்க முதற்கொண்டு வெட்டுவாங்க. அந்த அளவுக்கு அராஜகம் நடக்கிற ஒரு ஆட்சி அந்த திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். பத்திரிகையாளரை பாதுகாக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது சம்பந்தம் தலைமையில எங்க சின்னையா மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு, அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சு அறிக்கை கொடுத்திருக்காரு. சின்னையாவுக்கு நான் இது சம்பந்தமா பேசியிருக்கேன். தலைமையிலிருந்து அனுமதி கொடுத்தா உடனடியா பத்திரிகையாளர்களே திரட்டி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி பாமக சார்பா நிச்சயம் போராட்டம் நடத்தும். பத்திரிகையாளர் தான் எல்லாத்துக்கும் முக்கியம், முதுகெலும்பு. அதாவது 3வது கண் என்பது பத்திரிகையாளர்கள். அவர்களே அவங்க தாக்குறாங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அவங்கள பத்தி செய்தி போடக்கூடாது. பழனியாண்டி இந்த 2026 சட்டசபை தேர்தலில் ஆண்டி ஆகணும், போண்டி ஆகணும், சுத்தமா முடிச்சுக்கிட்டோம். எல்லாருமே தெரிஞ்சுங்க, திமுக தப்பி தவறி வந்தால் பத்திரிகையாளர் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பொதுமக்கள்ல இருந்து அத்தனை பேர்த்தையும் அவங்களை எதிர்க்கிறவங்கள ரோட்ல வச்சு வெட்டுவாங்க. இது நடக்கும். அந்த மாதிரி ஒரு அராஜக காட்டாட்சி நடந்துட்டு இருக்கு. உண்மையிலுமே பாதுகாப்பு இல்லைங்க. பத்திரிகையாளர்களே பாதுகாப்பு இல்லைன்னா பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, நீங்க தாங்க 3வது கண், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்திரிகையாளரை உள்ள வச்சு அடிக்கிறாங்க, அவங்க ஒடியாருலன்னா உள்ளே கொண்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறீங்க? சொல்லுங்க.